இப்படி தான் பேக் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாங்க. குட்டி பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாண்டிஸோட பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. லெவலும் வந்து கம்மி ஆயிடுச்சு. எவ்வளோங்க இருந்துச்சு? 9.8 6 சொன்னாங்க. 9.8 நினைக்கிறேன். நல்லா குறைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை ஃபுல்லாகவே இல்லை நல்லா அப்படின்ட்டாங்க. குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் வந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் தான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். நான் வந்து ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான், நம்ம வந்து ரெடியாகி உட்காந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனும் குட்டி பையனோட அப்பாவும் தான் கிளம்பணும். அங்கே வந்து எங்கள் அக்கா வந்து ரெடி பண்ண போகிறா. குளிக்க வைக்க முடியாது, அதனால் வந்து தொடச்சி விட்டுட்டு சும்மா இப்போ 2 நாளாக எதுவும் பண்ணலை. நாங்கள் அந்த இதுலேயே ஃபோட்டோ தெரப்பிலே வச்சுட்டு இருந்ததுனால, அதனால் இப்போது அப்படியே சுடு தண்ணியில் தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி கூப்பிட்டு போகிறோம். இல்லை, ஓரளவுக்கு பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கும். எல்லாமே பேக் பண்ணிட்டோம், ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியது. அவருக்கு மட்டும் தனியாக தேவையானது மேம் மட்டும். இப்போ ஒரு ரவுண்ட்ஸ் வருவாங்க, அவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியது. ஆமாம், ஒரு லாஸ்ட்டாக வந்து அவங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரீவிசிட் வர சொல்லுவாங்களாம்மா. நமக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அது வர சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கேட்டோம், கோயம்புத்தூருக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக சொல்லியிருக்காங்க. வர முடியலனாலும் கன்சல்ட் பண்ண சொல்லி ஃபோன்லேயோ இல்லை அங்கேயே பார்க்குறதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. நமக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கீழே வந்து பில் பே பண்ண போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளது ஃபைல் எல்லாமே வந்து இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் 200 கிராம் வந்து குறைஞ்சிட்டாராமா. இன்னும் கம்மியாக போக போக வந்து நிறைய 2.5 கிலோ வந்துருச்சு அப்படின்னா குளிக்க வைக்கக்கூடாது, தொடச்சி மட்டும் தான் விடணும். 2.5 கிலோக்கு மேலே இருந்தால் தான் குழந்தைய வந்து குளிக்க வைக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் விட்டு குளிக்க வச்சுக்கோங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் தலை குளிக்க வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பெரியவங்க சொல்கிற மாதிரி சக்கரை தண்ணி, தேன் இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அப்புறம் கிரேப் வாட்டரா அது வந்து கொடுக்கக்கூடாது, 6 மாதத்துக்கு வந்து கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சொன்னாங்க. ஒரு ஷீட் அட்டை மாதிரி வந்து வச்சுருக்காங்க, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் போக போக உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. டவுட் எதனா வேணுமா, டவுட் எதனா இருந்தால் கேளுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு குட்டி, எனக்கு வந்து என்ன டவுட் கேட்குறதே தெரியல. ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க, எல்லோரும் இப்படி தான் இதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போனோடனே 1000 டவுட் வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கா வந்து கேட்டால், இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டவுட்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் விட்டமின் டி வந்து சிரப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 ml ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரே டைம் காலையில், மதியம், ஈவினிங் ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெயிலில் வந்து கொஞ்சம் நேரமாக காலையில் ஒரு 10 நிமிஷம் அப்படி வந்து காட்டி எடுத்துக்கோங்க குழந்தைய. ரொம்ப சூடேறுற மாதிரி வெயிலில் ரொம்ப உடம்பு சூடாகிற மாதிரிலாம் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொப்புள் கொடியெல்லாம் இன்னும் விழுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும் இல்லையா, அங்கே வந்து எண்ணெய் வைப்பாங்க, மெயினாக பவுடர் வந்து போடுவாங்க. இப்போ நம்ம மூஞ்சி கடிக்கிற பவுடர் இருக்குல்ல, அந்த மாதிரி பவுடர்லாம் வந்து போட்டு விடுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க இருந்தால் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குளிக்க வைக்கிறதுக்கு தெரியல, வெளியில் வந்து வர வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து சளியெல்லாம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊதியெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய சொன்னாங்க. டாக்டருங்க எப்பவுமே அவங்க பக்கம் வந்து இப்படி தான் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆனதுனால இதை செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து யாருமே வந்து எதுவும் பண்ணுறதும் இல்லை. மென்ஷன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இருந்த காலமே வேறு, இப்போ இருக்கிற ஹெல்த்து கண்டிஷன்ஸு எல்லாருக்கும் வேறுன்றதுனால ஒரு சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த் கண்டிஷன் வேறன்னா நான் சொல்கிறேன் கேளுங்களா, நான் வந்து அப்போ இயற்கையான காய்கறி பழங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஆனால் இப்போ வந்து எல்லாம் ரோட்டு கடையில் ஃபுட்டுக்கு வரும்போது கூட சமோசா சாப்பிட்லாமா, அட்மிட் பண்ணிட்டா கூட எனக்கு சமோசா வேணும், நான்லாம் சாப்பிடல வேணும், இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் பழங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப கசகுது. அதனால வந்து அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காலத்தில் வந்து எதுவுமே இந்த மாதிரி வந்து எண்ணெய் பொருள், வடை போண்டா, ரோட்டு கடைகளும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா குழந்தைங்க ஹெல்த்தியாக வளர்த்தோம். நார்மலாக 15 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு 20 நிமிஷத்தில் வலியோடு கஷ்டப்பட்டு டெலிவரி ஆன காலம் போய் 15 நிமிஷத்தில் 4:45 போனாங்க, 5-6 வந்து குழந்தை வெளியே கொடுத்துட்டாங்க, ஒரே கட் பண்ணி சேர்த்து கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நான் உட்காந்துட்டு இருக்குது வழியில் தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டு சாப்பிட்ணும். அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நம்மளும் பார்த்துக்கணும். நம்மளாம் வந்து அதே மாதிரி ஊற்றுவோம்.
ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எல்லாம் க்ளீனாக சொல்லிட்டாங்க, நம்ம அது மாதிரி பண்ணிக்கும் 3 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது ஏதாவது. நீங்களும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரியாக ஆயிருக்கும் உங்கள் பொண்ணுக்கு பிள்ளைக்கு அவங்களுக்குலாம். நீங்கள் எப்படி பண்ணீங்க, இவங்க டாக்டர் சொன்னது கரெக்டாக, இல்லை நீங்கள் ஏதாவது மாற்றி பண்ணீங்களா, இல்லை வீட்டில் நமக்கு தெரிஞ்சது பண்ணால் நல்லதுமா இதையும் செய்யலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி ஃபுட்டுமே வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பன்னு அப்போல்லாம் வந்து டெலிவரி ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் பன்னு ப்ரெட்டு தான் கொடுப்பாங்களாமா. இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனே எனக்கு சொன்னது வந்து இந்த ப்ரெட்டு பன்னு பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வடை போண்டா பஜ்ஜி இது சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி பரோட்டா சிக்கன் சாப்பிடக்கூடாது, மற்றபடி மீதி எல்லாமே சாப்பிட்லான்னு சொன்னாங்க. மீன் மட்டன் இதெல்லாமே வந்து குழந்தைக்கு பால் விடுற மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மெயினாக எனக்கும் சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்தீங்களோ ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வீட்டில் போயும் நீங்கள் எடுக்கணும். சரியாயிட்டோம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நடக்கிறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லதா. இல்லைனா கழுத்து வலி அப்புறம் பேக் பெயின் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து பிபி இப்போ எனக்கு இருக்கிறதுனால பிபி டேப்லெட் இப்பயும் கொடுத்துருக்காங்க 10 டேஸ்க்கு. அடுத்த விசிட் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு என்ன மாத்திரை கொடுக்கறது கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதனால் அதை நான் பிபி இருக்கிறதுனால வந்து இது இந்த மாதிரி கால் தொங்க போட்டு கூட கொஞ்சம் நேரம் தான் உட்காரணும், சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆகும், தலைவலிக்கும், அப்புறமா இந்த கழுத்து வலி வந்துடும், அந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெட் ரெஸ்ட்டே எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கோயம்புத்தூர் தான் இப்போ நேராக நாங்கள் வந்து போகிறோம். மேம் கிட்ட வந்து ட்ராவல் பண்ணுறதை பற்றி கேட்டோம். சின்ன சேலமாக இருந்தாலுமே 2.5 மணி நேரம் அப்படின்றதுனால உட்காந்துட்டு பிரியா, சின்ன சேலமாக இருந்தாலுமே 2.5 மணி நேரம், இங்கே போகிறதுக்கு 3.5 மணி நேரம்னு சொன்னதுனால எங்களுக்கு திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் இருந்தது. அப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் ஒரு நைட் ஒரு 12 ஹவர்ஸ் ரெஸ்ட் போட்டு போங்க அப்படின்னாங்க. அதுக்குள்ளே குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இது ஆனதுனால எக்ஸ்ட்ரா 2 நாள் ஸ்டே பண்ணிட்டோம். சரி இப்போ ட்ராவல் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலையும் அதெல்லாம் வந்து பேண்டேஜ்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் குளிச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு ஆயின்மெண்ட் போட்டு வந்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் விசிட்குள்ளே காயெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, இப்போ நாங்கள் கிளம்புறோம். கிளம்பியாச்சு. அதான் கோயம்புத்தூருக்கு பில்லெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அங்கே தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். காலையிலே பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. போய் 1/2 அன் ஹவருக்கு ஒரு டைம் கேட்டுகிட்டே இருந்தால் தான் பண்ணுறாங்களே. அதை மிஸ் பண்ணிட்டேன் இதை மிஸ் பண்ணிட்டேன்னு கடைசி நேரத்தில் தான் ஆட் பண்ணுறாங்க. அதை முன்னாடி பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஏன்னா கிளம்பிட்டு உட்காந்துட்ருக்கோம் நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ, அதுதான் போய் கேட்டுட்ருக்கிறாரு. அது வந்தாங்கன்னா கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறதுல தான் இப்போ இருக்கே எங்களுக்கு. டாக்டர் வந்து ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டியுமே இப்போ ஒரு 2 நாள் நம்ம வந்து குட்டியை வச்சுருந்ததுனால இப்போ பிரச்சனையே இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு. கிளம்பலாம்.